வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல்ல வந்து ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள், எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயுமே பிடி கொழுக்கட்டைலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாசனையாகவும் இருக்கும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதுலேயே வந்து 2 பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. நல்லா வறுபட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கப் அவல் வந்து நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டுருக்கேன். மோஸ்ட்லி அது நல்லா ஊறிடும் போதே தண்ணியெல்லாம் ஈர்த்துக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஸோ சாஃப்டாக ஊறி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி, தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். உப்பையும் சேர்த்துட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிடலாம். பாருங்க, கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். நாம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. தெரியுதா, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸோ எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுக்கு வந்து நல்ல ஒரு அதை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா கார சட்னி, தக்காளி சட்னி, இல்லை வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்ச சட்னி, எது வேணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு டயட் ரெசிபி தான். ஸ்நாக்காக வேணாலும் நம்ம ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை டிஃபனாக வேணாலும் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.